அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருடைய அமல்களையும் கபூல் செய்து பாவங்களை மன்னித்து நம்முடைய துஆக்களை கபூல் செய்து நம் எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. அன்பானவர்களே, ரஜபு மாதத்தை குறித்தும் ரஜபு மாதத்தில் நோன்பு நோற்பதை குறித்தும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது, அதன்படி அமல் செய்வது, இது காலத்தினுடைய அவசியம் என்று சொன்னாலும் பொருந்தும். ஏனென்று சொன்னால், நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ கவுமுகள், உம்மத்துகள் நிறைய விஷயங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம், அல்லது கேள்விப்பட்டிருப்போம். நோன்பு இருக்கு இல்லையா, இது மிக மிக உன்னதமான ஒரு அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல். நோன்பினுடைய கூலி அதற்கு நானே கூலியாக விடுகிறேன். நோன்புக்கு கூலியே நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரஜபு மாதத்தை குறித்தும் ரஜபு மாதத்தில் நோன்பு நோற்பதை குறித்தும் ஹதீஸில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சொர்க்கத்தில் ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது. அந்த ஆறுக்கு பெயர் ரஜப். அந்த ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றினுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையாக இருக்கும். அதனுடைய சுவை தேனை விட இனிப்பாக இருக்கும். எவர்கள் ரஜபு மாதத்தில் நோன்பு நோற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த ரஜபு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றினுடைய தண்ணீரை அவங்களுக்கு என்ன செய்வான், நீர் புகட்டுவான் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ரஜபுடைய குறிப்பாக பிற 27 அன்று யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 60 ஆண்டுகள் நோன்பு வைத்து கூலியை கொடுப்பான் என்பதாகவும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ரஜபு 27 அன்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி பட்டம் வழங்கியதாகலாம் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுது என்பதை பார்க்கின்ற பொழுது, ரஜபுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் என்னவென்று சொல்வது? ஆகையினால் ரஜபு மாதத்தை நாம் நோன்பு நோற்பதின் மூலமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அதன் மூலமாக இறை அருளை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. ஆமீன்.